ஸோ எபிசோட் 95ல பார்த்தீங்கன்னா, நம்ம வேலு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லார்கிட்டயும் போயிட்டு, நோட்ஸ் வந்து நீங்க ஜூனியர்ஸ்க்கு தரவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. ஸோ அத கேட்டுட்டு நம்ம தியோ வந்து, "அது எப்படி நீ தரக்கூடாதுன்னு சொல்லுவ? இதுக்காகவே நான் போய் எல்லார்ட்டயும் நோட்ஸ குடுக்குறேன்டா" அப்படிங்கிற மாரி கிளம்பி போவாங்க. அந்த இடத்துல மாதயன் சொல்றது நல்லா இருக்குங்க. வேலு கிட்ட வந்து, "ஹலோ நான் சொன்னாலே அவ கேட்க மாட்டா. நீ அவளலாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இதுல வேலு வேற ஜாக்கிய கூப்பிட்டு, "நீ போய் அனுட்டயும் சொல்லி வை. அவ பாட்டுக்கு நோட்ஸ குடுத்துற போறா" அப்படின்னுவாரு. "அனுவா? நம்ம எப்படிடா போய் சொல்றது? நம்மளுக்குள்ள இவ்ளோ சண்டை நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்களே புதுசா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஜாக்கி சொல்லுவாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தியோ பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ கொண்டு போய் மணிட்ட குடுப்பாரு. அண்ட் அவங்க எல்லாமே செம எக்ஸைட் ஆயிருவாங்க. ஆனா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நோட்ஸ் தான் இருக்கு அப்படின்னுவாங்க. எனக்கு என்னன்னா நோட்ஸ வந்து வேக வேகமா காப்பி பண்ணிட்டு குடுன்னா எழுதிட்டு இருப்பாங்க. டேய் எப்படா நீங்க எழுதி முடிக்கிறது அப்படிங்கிற மாரி இருக்கும். போய் ஒரு ஜெராக்ஸாவது எடுங்களேன்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அண்ட் வெளிய இவங்கலாம் உட்காந்து என்னடா இது ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, அனு வருவாங்க. நான் வேணா சொல்லிக் குடுக்கவா? நான் வேணா நோட்ஸ் குடுக்கவா? அப்படின்றப்போ நம்ம தங்கம்க்கு மட்டும் அது ஒரு மாரி உறுத்திட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நம்ம மணி வந்து பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ருவாரு. அண்ட் அவங்க டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நோட்ஸையுமே வந்து அனுப்பி விட்டுர்றாங்க. ஆனா சொல்லியும் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இத வந்து நம்ம ஜாக்கி தூரத்துல இருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அனு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, என்ன நீ பெரிய ஹீரோ ஆகலாம்னு நினைக்கிறியா? அப்படின்னோனே, நான் இங்க வந்து புதுசு. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்னால யாரோடையும் எந்த பிரச்சனையும் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸா தான்ப்பா இருப்பேன் அப்படின்ற மாரி சூப்பரா கிளியரா பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம அனு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கர் அகாடமில இருந்த பசங்களே வந்து அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் வெளில வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு இத பண்ணாதன்னு சொன்னா எப்படி கேட்பாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரங்கன் வீட்டுக்கு போறாரு. அதாவது நம்ம துளசி அந்த இதெல்லாம் நடந்துட்டு அவர் ரொம்ப அப்செட்டா வீட்டுக்கு போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அகாடமில இருந்து உன்ன பார்க்க வந்திருக்காங்கடா அப்படிங்கிற மாரி அவங்க பெரியம்மா சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து உங்களோட கோச்சிங் எல்லாமே நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எங்க அகாடமில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல பேக்கேஜ்லாம் வந்து ஆஃபர் பண்றாங்க. பட் இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இல்ல முடியாது. நான் இங்க இந்த அகாடமில அதாவது எம்என்சி அகாடமில இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. என்னால அத விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாரி ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு. பட் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியம்மா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இது ஏத்துக்கவே முடியல. என்னடா ஒரு நல்ல லைஃப் வருது இவன் இப்படி சொல்றானே அப்படிங்கிற மாரி. அண்ட் இந்த கேப்லயும் பாத்தீங்கன்னா துளசி கிட்ட இருந்து எக்கச்சக்க மிஸ் கால் வருது. ஸோ அந்த சீன் நல்லா இருக்குங்க. அதாவது இவர் ரொம்ப நார்மலா பேச மாட்டாரு. அந்த இம்பாக்ட் இருக்கு இல்லையா? அது வந்து அவர் ஃபேஸ்ல இருக்கும் அவங்க எல்லார்ட்டையும் பேசுறப்போ. அண்ட் சைட்ல அந்த கால்ஸ் வரத பார்த்து அவர் அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாரி காட்டினதுலாம் ரொம்ப ரியலா இருந்தது. துளசி கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணிடுறாரு. துளசி எடுத்தோன்னே வந்து ரொம்ப சாரி. நான் வந்து அந்த டைம் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. நீ எனக்காக தான் வந்தேன்னு எனக்கு தெரியும். பட் என்னால எதுவுமே வந்து அந்த டைம் பேச முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாரி சாரி கேட்கறாங்க. வேணான்னு நினைக்கிறவன் விட்டுட்டு போகவே மாட்றான். வேணும்னு நினைக்கிறவனால கூட இருக்கவே முடியல அப்படின்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மாரி டைம் வந்து உன்கிட்ட தான் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. பட் நம்ம ரங்கன் வந்து எனக்கு புரியுது. ராஜீவ் பேசினது எனக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆச்சு. எனக்கு என்னமோ நம்ம லைஃப் வேற யார்கிட்டயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஸ்டில் என்னால வந்து உன் கூட இந்த டைம் இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் அகாடமிக்கு தேவைப்படுறேன். நான் இங்க தான் இருந்தாகணும். ஐம் ரியலி சாரி அப்படின்ற மாரி அவரு சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதாவது நம்ம லைஃப் வேற யார்கிட்டயோ இருக்க மாரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு தெரியுமா? ஸோ அது வந்து ரொம்ப டீப்பா இருந்த மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ருக்மிணிய பார்க்கறதுக்கு போறாரு. அவங்க வந்து ஏதோ துரை வந்து வீடியோ கால் பண்ணணும்னு சொன்னாருன்றாங்க. பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால என்னால வந்து ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் திரும்ப ரிவர்ஸ் பண்ண போறேன். எல்லாத்தையும் எடுக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. ஸோ ருக்மிணிக்கு வந்து அப்ப நம்ம அகாடமி என்னடா ஆகும் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு சைடு பயந்துடுறாங்க. அண்ட் இது பத்தாதுன்னு ரங்கனோட பெரியம்மா வேற நேரா போயிட்டு ருக்மிணிகிட்ட பேசிடுறாங்க. நீங்க வந்து அவன் உங்க பையன் மாதிரின்னு சொல்றீங்க. ஆனா அவன் வந்து இப்படி இங்கேயே இருக்கணுமா? அவனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சு. அத போய் அவன் வேணான்னு சொல்லிட்டான். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்கன்ற மாரி சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ருக்மிணிகிட்ட இந்த டென்ஷனை வேற தலையில போட்டு போயிடுறாங்க. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா வந்து நம்ம மாதேன்னு அவங்க அம்மா ரிலேட்டடான சீன் தான் இருக்குங்க. அதாவது அவங்க தனியா வீட்டுல இருக்கிறாங்க. எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நான் முன்னெல்லாம் வந்து வெளியே போயிருவேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்ப நான் வீட்டுல தனியா இருப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. திரும்ப போய் குடிச்சிருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீ என் கூடவே இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதேன்ட்ட பேசுறாங்க. ஸோ அவ்வளவுதாங்க எபிசோட் 95ல வந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 96ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுற மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.